ஒன் டே வெயிட்லெஸ் டிப்ஸ் பார்க்கலாமா? நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் பீர்க்கங்காய் முட்டை கிரேவி செஞ்சுருக்கேன். தோசை மாவு அரைக்கிறது எப்படிங்கிறதும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பீர்க்கங்காய் ரெசிபி எப்படி செய்யணுங்கிறதும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அளவெலாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த அளவில் எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லியுமே எந்தெந்த காய் எடுத்துக்கலாம் இன்னும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 11 o'clock போல் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு வெண்டைக்காய் பொரியல், எலும்பு சூப்பு, ரைஸ் எடுத்திருக்கேன். எலும்பு சூப்பு வெண்டைக்காய் பொரியலும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெசிபி. இதுக்கப்புறம் 4 o'clock நம்ம வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் பெட்டராக இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் நான் டெய்லியும் என்னென்ன ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம்னு நான் அப்லோட் பண்ணுறேன். இது கூடவே மில்க் டீ இல்லை பிளாக் டீ எடுத்துக்கலாம். காஃபி, மில்க் காஃபி, பிளாக் காஃபி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அளவோட ஒரு நாளைக்கு 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 3 லிட்டர் தண்ணி கன்ஃபார்ம் ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும். 5 to 6 o'clock 5000 ஸ்டெப்பு வாக்கிங் போகலாம். உங்களால் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தால் எவ்வளோ போக முடியுமோ போய்க்கோங்க. 15 to 20 minutes நமக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நைட் டின்னருக்கு 2 தோசை, சொரக்காய் கூட்டு ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம்.